நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்றைய கிருபையில இன்னைக்கு உங்களை சந்திக்கும்படியா கர்த்தர் உதவி செஞ்சார். ஐயாவுடைய சாட்சி குறித்து கேள்விப்பட்டேன். ரோஹித் ஐயா ஆண்டவர் தொட்டு இன்னைக்கு உங்க சாட்சி மூலமா அநேகர் ஆசீர்வாதமா இருக்கிறத கேள்விப்பட்டேன். நம்ம வேதம் சொன்னது லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லைன்னு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய ஒரு அசைவை உண்டாக்கி இருக்கிறாரு. இது கேட்கிற ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா அமையணும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மையை செஞ்சார், ஜனங்க மத்தியில் அது சொன்னா கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்குன்னு விரும்புறேன். ஆண்டவர் செஞ்ச நன்மையை நீங்க சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் சூத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். நாங்க மொத்தம் 7 பேரு. 6 பேரு பிறந்து இறந்துட்டாங்க. எங்க அக்காவும் நானும் இருந்தோம். எங்க அக்காவும் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னோட தகப்பனார் 2 வயசுல மறிச்சு போயிட்டாங்க. என்னோட தாயார் 8 வயசுல மறிச்சு போயிட்டாங்க. நாங்க அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே வளர்ந்த காலம். சொந்த பந்தம் எல்லாம் உதறிட்டாங்க. நாங்க யாரையும் அந்த காலத்துல சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஆடை எடுத்து கொடுத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். யாருன்னா இங்க கொடுப்பாங்க. அப்போ 14 வயசுல ஒரு வீட்டுல ஒரு ஜபக்கூட்ட சத்தம் கேட்டது. அந்த நான் பிரேயருக்கு போனது உண்மையா பிரேயருக்குன்னு போல. அங்க போனா ஒரு பன்னு டீ கிடைக்காதா, நம்ம பசி தேத்த மாட்டாங்களா, அந்த ஒரு இதுலதான் நான் அங்க போனேன். ஆனா உண்மையா ஆண்டவர் அந்த கூட்டத்திலே எனக்கு தொடுவாரு எனக்கு தெரியாது. அந்த கொடுத்த ஒரே வார்த்தை சங்கீதம் 32:8 சொன்னாரு, என் கண்ணை உனக்கு மேல இப்ப உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னாரு. அப்ப எனக்கு தெரியல, சரி ஏதோ வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதே நாட்கள் போச்சு, காலம் போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம், கஷ்டப்பட்டு வந்தோம். ஒரு 18 வயசு வந்தது. எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவரோட வேலை ரொம்ப கடினமா இருந்தது. தாயாரும் மறிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க அக்கா அப்ளை பண்ணாங்க, அவங்களும் கிடைக்கல. கர்த்தருடைய கிருபையால எனக்கு அந்த வேலை கிடைச்சது 18 வயசுல. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, யாரும் ஆகாதுன்னு தள்ளுறோமோ ஏசப்பா அவங்களதான் கையில எடுப்பாரு. எத்தனையோ பேர் 6 பேர் இருந்தாங்க, அவங்கள ஏசப்பா பார்க்கல, தாவீதை தான் பார்த்தேன். ஆரம்பிச்சோம்னா எனக்கு அரியணையில ஏறணும். அந்த மாதிரி இந்த ரோஹித் தெரிந்து கொண்டார். சரி, தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாம ஒரு சமூகத்துல தெரிஞ்சு கொண்டு நான் ஒரு நடிகரோட ரொம்ப தீவிர ரசிகர். நல்லா மியூசிக் கேட்பேன், நல்லா பண்ணுவேன். அந்த நடிகர் எப்படி சொல்றது, அவரோட ஒரு வெறியர் கூட சொல்லலாம். ஆண்டவர் அறிஞ்சுதான் நம்ம விட்டாச்சு. அந்த நடிகர் பின்னாடி போறதும் வரதும் அப்படியே இருந்தது. நாட்கள் போக போக எனக்கு திருமணம் ஆச்சு. என் மனைவி கூட அவ்வளவு பேச மாட்டேன், ஓடிடுவேன். நடிகரை பார்க்கணும், படம் வந்தா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட முகமுகமா பேசுனது. அப்பதான் எப்படின்னா, நான் அந்த நடிகரை பார்க்கலான்னு போனேன். அவரை கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் காத்துட்டு இருந்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த கிடைக்கல, நான் மனம் வந்து வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி கேட்டாங்க, என்ன பார்த்து? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிவியில ஒரு சாங் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஏசப்பா அவரோட ஜீசஸ்ல இருக்க ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. ஏசப்பா பிரேசில்ல 3 அடி சிலை இப்படி கை விரிஞ்சு போறது மாதிரி இருக்கும். அப்ப என்னோட முகமுகமா ஒரு பேசுனாரு, ஏன் மகனே பொய்யான அன்பு பின்னாடி மாயான அன்பு பின்னாடி ஓடுற, உண்மையா தகப்ப நான் இருக்கேன், என் பிள்ளை என் கிட்ட வரமாட்டானா, கிட்டக்குமான்னு விலகி போயிட்டான், ஆனா அவன் கிட்ட வரமாட்டானா, நான் மார்போட அணைக்கணும்னாரு. அப்போ உட்னு சேர்ந்தேன் ஏசப்பா சமூகத்துல அப்படியே நின்னேன். என்னை எங்க திருச்சபையில அதிகமா பயன்படுத்தினாங்க, உருவாக்குனாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷகராக நிக்க வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, தேவன் ஒரு நாளும் புறம் தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு தாழ்வு தகப்பனும் இல்லை. அந்த வாலிபையில நினைச்சு எப்படியோ போயிருக்கலாம், என் பாதையை நான் போயிருக்கலாம். ஆனா பிரசங்கில அழகா சொல்றாரு, வாலிபையில சிருஷ்டிக்கிறேன் என்றாரு. ஏசப்பாவை வீர்மொழி பிடிச்சேன். கர்த்தர் எனக்கு அழகான வாழ்க்கையை மாத்தினார். நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்தார், நல்ல ஒரு மனைவி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம சொந்த பந்த சபை யாருமே கிடையாது. ஆனா சபை மக்கள் எனக்கு ஒரு சொந்த பந்தமா நின்றாங்க. இன்னைக்கு அநேக இடத்துல பிரசங்கம் பண்றேன். அதெல்லாம் ஒரு விஷயம் கர்த்தர் பண்ணார். ஆனா இன்னைக்கு நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க நேரத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடுறேன். அது விஷயம் கிடையாது. துணி இல்லாதவங்க எடுத்தாரு. அதை காட்டில விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு ஒண்ணு கொடுத்தாரு பார்த்தீங்களா. இன்னைக்கு அந்த ரட்சிப்பு இல்லை. அது இல்லாம நிறைய பேர் வழி தவறி போறாங்க. நிச்சயமா ஏசப்பா எனக்கு தந்த ரட்சிப்பு உங்களே. இந்த வீடு எத்தனை வாலிபர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, எத்தனை தாய்மாரை பார்ப்பீங்கன்னு தெரியாது, தகப்பமார் பார்ப்பீங்க, எத்தனை பாஸ்டர் பார்ப்பீங்கன்னு தெரியாது. தள்ளப்பட்ட என்ன கையில எடுத்தாருன்னா, ஆண்டவர் சமூகத்துல உங்களுக்கு எடுக்க மாட்டாரா? அவருக்கு தள்ளப்பட்ட ஆள் தான் தேவை. நிச்சயமா கர்த்தர் ஏன் சாட்சி ஆசீர்வாதம் சொன்னா உங்களையும் ஒரு ஸ்தானத்துல நிக்க வைப்பா. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அன்பு ஐயா வீட்டு எடுக்க வந்திருக்காரு. ஐயாவை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஒரு அனுபவத்துல அன்பா சொல்றாரு. ஐயாவை சாட்சி நான் கேட்டேன், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா ஐயா இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றியா. நிச்சயமா சாட்சி கேட்கிற ஜனங்களுக்கும் சரி, நிச்சயமா எனக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களையும் அற்புதம் செய்வார். ஆகாது என்ற கல் தான் தலைக்கு உங்களுக்கு. ஒரு நாளா கவலைப்படாதீங்க. நம்ம உயர்த்துற ஆச்சரியப்படுறது நம்ம சொந்த கண்களே பார்க்கணும். கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.
ஐயா உடைய சாட்சியை கேட்டோம். நல்ல அருமையா மன உருக்கமா சொன்னீங்க. இதை கேட்கிற அநேக உள்ளங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். பரிசுத்த யோவான் 16:20 ஆண்டு சொல்றார் இல்லையா, துக்கம் நிரந்தரமானதல்ல, சந்தோஷம் உண்டாகும். துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்களை சந்திச்சு இருக்காரு. உங்களை சந்திச்ச தெய்வம் இந்த சாட்சியின் மூலமாய் அநேக வீடுகள்ல இது பார்க்கிற, யூடியூப்ல பார்க்கிற சகோதர சகோதரிகளை மரணத்தின் பாதையில போகிற, பாவ பழக்கத்துல, குடிப்பழக்கத்துல அடிமையா இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நிச்சயமா தொடுவார். கைவிடப்பட்டு திக்கற்று தனிமையில கிடக்கிற, அனாதையா நிற்கிற அத்தனை பேருக்கு இந்த சாட்சி ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல தெய்வமே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த வேளையில எங்கள் அன்பு ஊழியர் ரோஹித் ஐயா சாட்சியை நாங்கள் கேட்டோம். இதை பார்க்க போகிற அத்தனை பேருக்கும் இந்த சாட்சி ஒரு ஆசீர்வாதமாய் அமைய தேவன் உதவி செய்யுங்கப்பா. எந்த தடை இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் கேட்க மனம் திரும்புதல் உண்டாக ஆண்டவர் உதவி செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது.